ஓகேங்க டீச்சர். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது இந்த பாத் கனெக்டர், அதுபோல் அதுக்கு அடுத்த டெஃபினேஷன் வந்து காம்பனன்ட்ஸ், அதில் பாத் காம்பனன்ட்ஸ், கனெக்டர், லோக்கல் கனெக்டர், அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருந்தோம். ஜஸ்ட்டு கொஞ்சம் வேகமாக அதை ப்ரிவியூ எடுத்துக்கிட்டு தொடர்ந்து இன்னைக்கு உண்டான பாட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த அந்த சில டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பாத் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஜஸ்ட் சும்மா ஒரு ஸ்பீடாக அதில் நம்ம பார்த்ததில் ஒரு ப்ரீ கலெக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ பாத் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம கொடுத்த டெஃபினேஷன் பாருங்க எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னு. ஒரு ஸ்பேஸ் எடுத்திருந்தோம். எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் எடுத்தோம். பாத் டெஃபினேஷனை கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. எக்ஸுங்கிற ஒரு ஸ்பேஸ் எடுத்திருந்தோம். அதில் 2 எலிமெண்ட் எக்ஸ் கமா ஒய் இஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்திருந்தோம். ஸோ 2 பாயிண்ட் எடுத்தோம். எக்ஸ்னு ஒரு பாயிண்ட், ஒய்ன்னு ஒரு பாயிண்ட் இங்கே நம்ம பிக் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கண்டினியூஸ் மேப் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்துடணும் ஃப்ரம் த க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ எஃப்ங்கிற ஒரு கண்டினியூஸ் மேப்பு ஃப்ரம் ஏ டு பி அப்படிங்கிற க்ளோஸ் இன்டர்வல் இருந்து அந்த ஸ்பேஸ் எக்ஸுக்கு ஒரு கண்டினியூஸ் மேப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஸ்பேஸில் 2 பாயிண்ட் எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 பாயிண்ட் எடுத்து கன்டினியூஸ் மேப் ஃபார்ம் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பியில் ஆரம்பித்து அதே போல் பார்த்தீங்கன்னா 2xக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணிடணும், எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதில் ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட், பின்னு ஒரு பாயிண்ட், ஏன்னா இது ரெண்டுமே க்ளோஸ் இன்டர்வல் இங்கே நாம் எடுத்துருக்கிறோம். ஸோ இங்கேருந்து கேபிட்டல் எக்ஸில் தான் நம்ம 2 பாயிண்ட் எடுத்துருந்தோம், எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி. இதுக்கு மேப் ஃபார்ம் ஆகணும். தட் இஸ் இந்த ஏவை எடுத்து எஃப்ல போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் ஏன்னு வரும். ஸோ எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இமேஜ், எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு அதனுடைய இமேஜ் வந்து ஒய் அப்படின்னு வரணும். ஸோ இது வந்து கன்டினியூஸ் மேப் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த எடுத்துக்கிட்ட 2 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்துருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லணும்னா இதுக்கு ஒரு கன்டினியூஸ் மேப் ஃபார்ம் ஆகும். அதுதான் அதோட டெஃபினேஷன். இதை நம்ம பாத் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே பேஸாக வச்சிருந்தது பாத் கனெக்டட் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ பாத் கனெக்டட் அப்படிங்கிறது சேம் ஐடியா தான். இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்தோம், ஒரு பேர் ஆஃப் பாயிண்ட் எடுத்தோம். இது போல் எவ்ரி பேர் ஆஃப் பாயிண்ட்டுக்கு, ஸோ எவ்ரி பேர் ஆஃப் பாயிண்ட் அதான் இருக்கிற கீவேர்டு. ஒவ்வொரு பேர் ஆஃப் பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து என்ன இருக்கணும்னா பாத் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத் கனெக்டட் டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க. எ ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி பாத் கனெக்டட் இஃப் எவ்ரி பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ நீங்கள் இந்த எக்ஸில் எடுத்து எக்ஸ் ஒய்னு எடுத்த பாயிண்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, இது போல் எவ்ரி பேர் ஆஃப் பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கு வந்து க்ளோஸ் இன்டர்வலில் ஒரு கன்டினியூஸ் மேப் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்படி இருந்தால் அதை நம்ம பாத் கனெக்டட் அப்படின்னு சொன்னோம். இந்த 2 டெஃபினேஷனும் பேரலாக அப்படியே பார்த்துக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன சார் நம்ம பார்த்தோம்னா காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் பார்த்துருந்தோம். அதையும் பாத் காம்பனண்ட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்க்குறது காம்பனண்ட். காம்பனண்ட் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன். ஸோ இதுக்கு என்ன பண்ணோம், காம்பனண்ட் டெஃபினேஷனை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு எக்ஸுங்கிற ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிவன் எக்ஸுங்கிற ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்பேஸுக்கு தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா காம்பனண்ட் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதில் ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறோம். இந்த ஸ்பேஸ் எக்ஸுக்கு ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எக்ஸ் இருக்குன்னு சொல்ல போகிறோம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை எக்ஸு ஒய் இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த எக்ஸில் எடுத்துக்கிட்ட எக்ஸ் ஒய்க்கு ரிலேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 3 கண்டிஷனை செக் பண்ணுங்க அப்படின்னாங்க. கண்டிஷன் நம்பர் 1 என்ன செக் பண்ணும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸுங்கிறது ஒரு காம்பேக்ட் சப்ஸ்பேஸாக இருக்கணும். அதை கொடுத்துருப்பாங்க, அந்த டெஃபினேஷன்லேயே இருக்கும். கனெக்டட் சப்ஸ்பேஸாக இருக்கணும். ஸோ கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது கனெக்டட் சப்ஸ்பேஸ் அது இருக்கணும். ரெண்டாவது என்ன செக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் அந்த கனெக்டட் சப்ஸ்பேஸ்க்குள்ள ஸ்மால் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற 2 பாயிண்ட் இருக்கணும். So X is a connected subspace. Number 2, small x and small y is belongs to that the connected subspace இருக்கணும். மூணாவது என்ன செக் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஸோ ஈக்குவலன்ஸ் கிளாஸை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 கண்டிஷன் வச்சோம், ஏ பி அப்படின்னு சொல்லி 2 கண்டிஷன்.
அந்த கண்டிஷன் ஏ என்ன சொல்றதுன்னா, நீங்க அங்க இருக்கிற எல்லா செட்டையும் எடுத்து யூனியன் பண்ணீங்கன்னா, ஸோ அந்த யூனியன் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவல் டு ஹோல் செட் அந்த கனெக்டட் செட் எக்ஸுக்கு ஈக்குவலா வரணும். ரெண்டாவது மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் செட் இருக்கணும். மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் செட்டா அந்த நம்ம எடுத்துக்கிட்ட அந்த கலெக்ஷன் இருந்தது அப்படின்னா, நம்ம காம்பனன்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஈக்குவலண்ட் கிளாஸ் ரிலேஷனுக்கு பேரு காம்பனன்ட். ஸோ மறுபடியும் ஒருக்க அந்த காம்பனன்ட் டெஃபினேஷன் பாருங்க. கிவன்ஸ் எக்ஸுக்கு ஸ்பேஸ் எக்ஸுக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லணும். ஸோ அப்போ நம்ம எக்ஸ் ஒய் இந்த ரெண்டுத்துக்கும் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை சொல்லணும் அப்படின்னு சொன்னா கேபிட்டல் எக்ஸுங்கிறது கனெக்டட் சப்ஸ்பேஸாக இருக்கணும். அதுக்கு உள்ள எக்ஸ் ஒய்ங்கிற 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அது நம்ம யூனியன் பண்ணோம்னா ஹோல் செட்டுக்கு ஈக்குவலாக வரணும். அதே போல் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் செட்டும் நமக்கு டேலியாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடணும். இதுக்கு நம்ம பேரலாக வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத் காம்பனன்ட்ஸ். ரெண்டா பார்த்துக்கணும். முன்ன பாத் கனெக்டர். இப்போ பார்க்கறது காம்பனன்ட் பாத் காம்பனன்ட். ஸோ பாத் காம்பனன்ட் அப்படின்னு சொன்னா இதுக்கு உண்டான டெஃபினேஷன் பாருங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பாத் காம்பனன்ட்டுக்கு. பாத் காம்பனன்ட் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை நம்ம செட் பண்ணணும். அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் போட முடியுங்களா, எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன இருக்குன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருக்கணும். ஸோ அப்போ இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்துக்கிட்ட இந்த 2 பாயிண்ட்டுக்கும் பாத் இருக்கணும். இந்த 2 இதுக்கு என்ன இருக்குன்னா பாத் இருக்கும். தட் இஸ் இந்த எக்ஸ் ஒய்ங்கிற 2 பாயிண்ட்டுக்கு பாத் எங்க இருக்குன்னா இன் எக்ஸ்ல இருக்கணும். ஸோ அப்போ பாத் இருக்கணும் அப்படின்னு சொன்னாவே பாத் டெஃபினிஷன் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். பாத்துக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வரணும், கன்டினியூஸ் மேப் ஃபார்ம் ஆகணும். அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த 2 பாயிண்ட்டுக்கும் க்ளோஸ் இன்டர்வல் டு தட் கேபிட்டல் எக்ஸ். க்ளோஸ் இன்டர்வல் டு தட் கேபிட்டல் எக்ஸ். என்ன அர்த்தம் பாருங்க, பாத் காம்பனண்ட்டை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணணும், ஈக்குவல்ஸ் ரிலேஷன் இருக்கணும். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் எ பாத் இன் எக்ஸ். அதுக்கு பாத் இன் எக்ஸா இருக்கணும், ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு பேர் தான் பாத் காம்பனன்ட். ஸோ பாத் டெஃபினேஷனை தூக்கி இந்த 2 பாயிண்ட்டுக்கு போட்டு வரணுங்க. இவ்வளோதான் பாத் காம்பனன்ட். காம்பனன்ட் கொஞ்சம் ஈஸி. பாத் காம்பனன்ட்ங்கிறது மறுபடியும் காம்பனன்ட்டுக்கான டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு முற்பகுதியில் பார்த்த பாத் டெஃபினேஷன் தூக்கி இது உள்ள வர மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் பாத் காம்பனன்ட். இதுவும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இது ரெண்டும் ஒரு பேர்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தது லோக்கலி கனெக்டட் அட் ஏ பாயிண்ட்ல பார்த்தோம். ஸோ அடுத்த 2 பேர் பாருங்க, இங்க போட்டுக்கலாம். லோக்கலி கனெக்டட் அட் பாயிண்ட் எக்ஸ். லோக்கலி கனெக்டட் அட் பாயிண்ட் எக்ஸ். இதுக்கு என்ன பண்ணும் பாருங்க, லோக்கலி கனெக்டட் அட் ஏ பாயிண்ட் எக்ஸுங்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸ். லோக்கலி கனெக்டட் அட் ஏ பாயிண்ட் எக்ஸுங்கிற ஸ்பேஸுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா லோக்கலி கனெக்டட் அட் ஏ பாயிண்ட் எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஏ ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் ஏ லோக்கலி கனெக்டட் அட் ஏ பாயிண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா இஃப் எவ்ரி நெய்பர்ஹுட் யூ ஆஃப் எக்ஸ், இந்த கேபிட்டல் எக்ஸுக்கு ஒரு நெய்பர்ஹுட் எடுக்கிறேன். யூ அப்படிங்கிறது ஒரு நெய்பர்ஹுட். ஸோ யூ இஸ் ஏ நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ல எடுத்துக்கிறோம். தேர் எக்ஸிஸ்ட் ஏ, இதுக்கு ஒரு கனெக்டட் நெய்பர்ஹுட் போடணும். பாருங்க, ஒரு கனெக்டட் நெய்பர்ஹுட் ஃபார்ம் பண்ணோம். அந்த கனெக்டட் நெய்பர்ஹுட் எங்க இருக்கணும்னா இந்த பாயிண்ட் எக்ஸுக்கு ஒரு கனெக்டட் நெய்பர்ஹுட் வி அப்படிங்கிறத எடுக்கணும். அந்த வி கண்டெயின் இன் யூவா இருக்கணும். ஸோ தட் அப்போ அதை நம்ம எப்படி டயக்ராம்ல காட்டலாம்னா இப்படி போட்டுக்கலாம். பாருங்க, மறுபடியும் இதை ரீட் பண்றேன். locally connected at a point x கான definition, x is a space, it is called and locally connected at a point small x இருந்ததுன்னா இதுக்கு ஒரு connected ஒரு neighborhood இருக்கணும். u is a neighborhood on x, then there exists a connected neighborhood v on small x containing u. so u குள்ள ஒரு connected neighborhood இருந்ததுன்னா அதை நம்ம locally connected அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லோக்கலி கனெக்டட் அட் ஏ பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தான் அடுத்த டெஃபினேஷன் மூவ் பண்ணியிருப்பாங்க, லோக்கலி கனெக்டட் அப்படிங்கிறது.
ஸோ அடுத்த டெஃபினேஷன் பாருங்க, லோக்கலி கனெக்டட். ஸோ லோக்கலி கனெக்டட் அப்படிங்கிறது இப்போ நம்ம எக்ஸுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு பார்த்தோம். இந்த ஸ்மால் எக்ஸுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு பார்த்தோம். லோக்கலி கனெக்டட் அப்படின்னு சொன்னா ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட்ஸ், நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட் கீவேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்போ லோக்கலி கனெக்டடுக்கு டெஃபினேஷன் பாருங்க, இஃப் எக்ஸ் இஸ் ஏ லோக்கலி கனெக்டட் அட் ஈச் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட் இட் இஸ் ஏ சிம்பிளி லோக்கலி கனெக்டட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு நெய்பர்ஹுட் யூ இருக்கணும், அதை கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி விங்கிற இன்னொரு நெய்பர்ஹுட் அந்த யூக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நம்ம லோக்கலி கனெக்டட்னு சொல்லியிருப்போம். ஸோ அதை வச்சு தான் அது ரெண்டையுமே பார்க்குறாங்க. ஒரு பாயிண்ட் எக்ஸுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் அந்த கேபிட்டல் எக்ஸில் எடுத்து வச்சுன்னா அதுக்கு பேர் லோக்கலி கனெக்டட் அப்படின்னு இருப்பாங்க. இது ரெண்டும் ஒரு செட் ஆச்சுங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தது லோக்கலி பாத் கனெக்டட் அட் எ பாயிண்ட் எக்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்த ரெண்டு பேர். ஸோ அடுத்த டெஃபினேஷன் பாருங்க, லோக்கலி பாத் கனெக்டட் at a point x. Locally path connected at a point x. Locally path connected at a point x. இதுக்கு என்ன செஞ்சிருக்கும் பாருங்க, முன்ன சொன்ன அதே ஸ்டைல் தான் இதுவும் டெஃபினேஷன் இருக்கும். x அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸ் எடுத்திருக்கும். A space x is said to be locally path connected at a point x. இப்படி இருக்கணும்னா for every neighborhood u of x. இது யூங்கிறது ஒரு நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு நம்ம நெய்பர்ஹுட் எடுத்திருக்கோம். தேர் இஸ் எ பாத் கனெக்டட். முன்ன என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த இடத்துல பாருங்க, யூ இஸ் எ நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ், யூ இஸ் எ நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ், தேர் இஸ் எ கனெக்டட் நெய்பர்ஹுட். இந்த கிரீன்ல அண்டர்லைன் பண்றதை பார்த்துக்காங்க, கனெக்டட் நெய்பர்ஹுட் இருக்கணும். இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா u is a neighborhood of x, there exists a path connected neighborhood. There exists a path connected neighborhood v of x containing u. அப்போ இதுக்குள்ள என்ன இருக்கணும்னா vங்கிற ஒரு path connected neighborhood உள்ள இருக்கணும். அந்த v containing u இருக்கணும். அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த path அப்படிங்கிறது. ஸோ முன்ன டெஃபினேஷன்ல கனெக்டட் நெய்பர்ஹுட் வி ஆஃப் எக்ஸ் கண்டெய்னிங் யூன்னு வந்தது. இந்த டெஃபினேஷன்ல பாத் கனெக்டட் நெய்பர்ஹுட் வி ஆஃப் எக்ஸ் கண்டெய்னிங் யூ. அப்போ பாத்துன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அந்த எஃப்ங்கிற கண்டினியூஸ் மேப் க்ளோஸ் இன்டர்வல் டென்ஸ் டு அந்த ஸ்பேஸுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம பாத்துன்னு சொல்லுவோம். அதனால இந்த ரெண்டு பேரையும் அடுத்து வரக்கூடிய டெஃபினேஷன் பார்த்து வச்சுக்காங்க. locally path connected at a point. இது முடிச்சுங்களா? இதுக்கு அடுத்து நாம் பார்க்கக்கூடியது என்ன டெஃபினேஷன் அப்படின்னா லோக்கலி பாத் கனெக்டட் அட் ஏ பாயிண்ட் போட்டோம். நெக்ஸ்ட் பார்க்கறது லோக்கலி பாத் கனெக்டட். லோக்கலி பாத் கனெக்டட். ஸோ லோக்கலி பாத் கனெக்டடுங்கிறது இப்போ எக்ஸுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்த மாதிரி இப்போ என்ன போகணும் இதுக்கான டெஃபினேஷன்ல ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பாத் கனெக்டட் நெய்பர்ஹுட் வி ஆஃப் எக்ஸ் கண்டெயின் யூ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது லோக்கலி பாத் கனெக்டட் இருக்கு அப்படிங்கிறத இதில் நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்துட்டு போன டெஃபினேஷன். ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம அதிகமாகவும் கேட்டிருந்தோம். இந்த எக்ஸ்பிளைன் பண்ணாத விஷயத்துல அந்த டெஸ்ட்ல எழுதியிருந்தோம். இருந்தாலும் இந்த கிளாஸ் முடிச்ச பிற்பாடு அதுக்கான விளக்கமெல்லாம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிசல்ட் நம்பர் 1 பாருங்க, r பவர் n இஸ் லோக்கலி பாத் கனெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. r பவர் n இஸ் லோக்கலி பாத் கனெக்டட். அப்போ முதல் டெஃபினேஷனே ரொம்ப சுலபமாக இருக்குது. இதெல்லாம் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஆர் பவர் என் இஸ் ஏ லோக்கலி பாத் கனெக்டட். அப்போ நமக்கு டக்குன்னு என்ன ஐடியாவுக்கு வரணும்னா பாத்துக்கு உண்டான இந்த லோக்கலி பாத் கனெக்டடுக்கு உண்டான டெஃபினேஷன் ஞாபகத்துக்கு வரணும்.
இப்போ நான் சொன்ன ஒரு 4 செட்டு சொல்லியிருக்கேன். பாத் கனெக்டட், காம்பனன்ட்ஸ், பாத் காம்பனன்ட்ஸ், லோக்கலி கனெக்டட் அட் ஏ பாயிண்ட், லோக்கலி கனெக்டட், லோக்கலி பாத் கனெக்டட் அட் ஏ பாயிண்ட், லோக்கலி பாத் கனெக்டட். இந்த 6 செட்டும் டெஃபினேஷன் ரீதியாக திரும்ப திரும்ப ஒரு 4 முறை எழுதி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்லோ இல்லை தியரமோ அதை பேஸ் பண்ணி ரொம்ப ப்ரூஃப் ஹெவியா பார்க்காம அதை பேஸ் பண்ணி டக்குன்னு என்ன ஐடியாவில் சொன்னங்கிறத வச்சு ஓரளவுக்கு இருக்கிற ஆப்ஷன்ல பக்கம் நெருங்கி கொண்டு வந்துடலாம். இப்போ லோக்கலி பாத் கனெக்டடுக்கு நம்ம என்ன சொன்னோம்னு பாருங்க. லோக்கலி பாத் கனெக்டட் தெரியணும் அப்படின்னா லோக்கலி பாத் கனெக்டட் அட் ஏ பாயிண்ட் தெரியணும். லோக்கலி பாத் கனெக்டட் அட் ஏ பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு தெரியணும். அப்போ லோக்கலி பாத் கனெக்டட் அட் ஏ பாயிண்ட்ங்கிறது டக்குன்னு அந்த விஷயத்துக்கு வரும்போது ஒரு குட்டி டயக்ராம் போட்டு கிளியர் பண்ணிக்கணும். எக்ஸுங்கிற ஸ்பேஸ்ல இந்த ஸ்மால் எக்ஸுக்கு லோக்கலி பாத் கனெக்டட் அட் ஏ பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் யூ இருக்கணும், ரைட்டுங்களா? அப்புறம் விங்கிற இன்னொரு நெய்பர்ஹுட்டை எடுக்கணும். அது என்ன கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னா நம்ம டெஃபினேஷன் பாத் கனெக்ட் பார்க்குறோம். அந்த வி அப்படிங்கிற நெய்பர்ஹுட் என்னவா இருக்கணும்னா பாத் கனெக்டடாக இருக்கணும். ஸோ விங்கிற நெய்பர்ஹுட் என்னவா இருக்கணும்னா பாத் கனெக்டட் நெய்பர்ஹுடாக இருக்கணும், கண்டெய்ன் இன் வியூலே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறத நம்ம லோக்கலி பாத் கனெக்டட் அட் எ பாயிண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சேம் மீனிங் தான். ஒரு எக்ஸுக்கு பார்த்துட்டு பதிலாக ஒவ்வொரு எக்ஸுக்கும் x1 x2க்கும் பார்த்தீங்கன்னா அது லோக்கலி பாத் கனெக்டட் முடிஞ்சு போச்சு. இப்போங்க ஆர் பவர் என்னங்கிறது லோக்கலி பாத் கனெக்டட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர் பவர் என்னங்கிறது லோக்கலி பாத் கனெக்டட் அப்படின்னு சொன்னா பாருங்க அதனுடைய பேசிஸ் எலமெண்ட்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க. a1 b1 பேசிஸ் எலமெண்ட் a1 b1 கிராஸ் a2 b2 கிராஸ் எக்ஸெட்ரா an bn. ஸோ இது வந்து பேசிஸ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்ப கிளியரா ஒரு ஐடியா வச்சிருக்கிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கனெக்டட் ஸ்பேசிஸ் கனெக்டட் அப்படின்னு ப்ரீவியஸாக ஒரு ரிசல்ட் படிச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு ப்ரீவியஸ் ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபைனட் கார்ட்டீசியன் ரெண்டு பேருமே நம்ம சொல்லி காட்டியிருக்கிறோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் connected space is a connected. Cartesian product of connected space is connected. ஸோ அப்போங்க கார்ட்டீசியன் ப்ராடக்டாக எடுத்துருக்குது தான் பேசிஸ் எலமெண்ட். ஸோ இது ஆல்வேஸ் பாத் கனெக்டட். தேர்ஃபோர் ஆர் பவர் என் இஸ் லோக்கலி பாத் கனெக்டட் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அடுத்தது பாருங்க ஆர் பவர் ஒமேகா இஸ் லோக்கலி பாத் கனெக்டட். ஆர் பவர் ஒமேகா இஸ் லோக்கலி பாத் கனெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம பாக்ஸ் டோபாலஜி அண்டு ப்ராடக்ட் டோபாலஜிங்கிற இடத்துல இந்த கான்செப்டை கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துருக்குறோம். சார் நம்ம எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம ப்ரீவியஸ் ரிசல்ட்டுக்கு போகலாம். வி நோ தட் இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்குமான்னு பாருங்க. ஆர் பவர் ஒமேகா அப்படிங்கிறது ஆர் பவர் ஒமேகாங்கிறது இஸ் நாட் கனெக்டட்னு படித்தோம். ஆர் பவர் ஒமேகா இஸ் நாட் கனெக்டட். எதில்? பாக்ஸ் டோபாலஜியில் ஆர் பவர் ஒமேகாங்கிறது நாட் கனெக்டட் இன் ஏ பாக்ஸ் டோபாலஜி. ஏன்னா நம்ம பாக்ஸ் டோபாலஜி பற்றி பேசணும் அப்படின்னாவே அதோட டெஃபினேஷன் ஞாபகம் வரணும். நம்ம அந்த இண்டெக்ஸ்டு ஃபேமிலி செட் எடுத்தோம், அதனுடைய ப்ராடக்ட் பண்ணோம். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்பா, ஆல்பா இஸ் பிலாங்ஸ் டு ஜி, இட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதான் நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஓப்பன் செட்டாக எடுக்கிறோம் யூ ஆல்பா. ஸோ ஆல்பா இஸ் பிலாங்ஸ் டு ஜி. அப்போ யூ ஆல்பாங்கிறது ஓப்பனாக இருக்கும். இனி எங்கே இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆல்பாவில் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாக்ஸ் டோபாலஜி. இது அந்த ரெட்ல எழுதுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பாக்ஸ் டோபாலஜியோட டெஃபினேஷன். நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியல் நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனல் கன்க்ளூஷன் இங்கே தான் வந்து நிறுத்தியிருப்போம். அதுக்கு நிறைய டெஃபினேஷன் மாதிரிலாம் போட்டு இதை கொண்டு சேர்த்திருப்போம். அப்போ ஆர் பவர் ஒமேகாங்கிறது நாட் கனெக்டடாக இருக்குது. எதில்? பாக்ஸ் டோபாலஜியில். ரைட், அடுத்தது வருவோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதே ஆர் பவர் ஒமேகா இஸ் கனெக்டட் அப்படின்னு பார்த்தோம். ஆர் பவர் ஒமேகா இஸ் கனெக்டட் எங்க சார் அப்படின்னா இன் ப்ராடக்ட் டோபாலஜியில். எதில் அப்படின்னா ப்ராடக்ட் டோபாலஜியில் கனெக்டடாக இருக்கணும். கூட அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் வச்சோம், இஃப் ஆர் இஸ் கனெக்டட். இஃப் ஆர் இஸ் கனெக்டட் இது நம்ம ஏற்கனவே இந்த ரெண்டு டிக் மார்க்கையும் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டோபாலஜின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராடக்ட் டோபாலஜி பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அதோட டெஃபினேஷனும் பார்த்து வச்சுக்காங்க. ஏற்கனவே இதெல்லாம் நான் நடத்தினது தான், ஒன்ஸ் மோர் அப்படியே ரிமைண்ட் பண்ணிக்காங்க.
அப்போ ப்ராடக்ட் டோபாலஜி வேணும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஸ்பேஸ் வேணும். அதான் பாருங்க, அதை படிச்சு முடிச்சவங்களுக்கு இது நான் சொல்ற விஷயம் புரியும். படிக்காதவங்களுக்கு இவ்வளவு நேரம் பார்க்குற மாதிரி இது ஒரு மர்ம பொருளாக தான் இருக்கும். அப்போ ப்ராடக்ட் டோபாலஜி பற்றி பேசுறதுக்கு ஒரு கலெக்ஷன் எஸ் ஸ்கிரிப்ட் எஸ் பீட்டா அப்படின்னு எடுத்து அதில் ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்திருப்போம். அப்போ ஸ்கிரிப்ட் எஸ் பீட்டாவில் என்ன இருக்கும் அப்படின்னா இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட்டாக இருக்கும். தட் இஸ் பை இன்வர்ஸ் ஆஃப் பீட்டா ஆஃப் யூ பீட்டா of u beta such that u beta is open in x beta இப்படி எழுதியிருப்போம். இந்த கலெக்ஷன்ல இருந்து தான் ஒரு சப்ஸ்பேஸ் எஸ்ங்கிறத எடுத்திருப்போம். எஸ்ங்கிறது ஒரு சப்ஸ்பேஸ். அப்போ இந்த கலெக்ஷன்ல எடுத்த சப்ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? யூனியன் ஆஃப் பீட்டா இஸ் பிலாங்ஸ் டு ஜி எஸ் பீட்டா. ஸோ இந்த மாதிரியா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து யூனியன் பண்ணிட்டே வரும். ஸோ யூனியன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதை நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த சப்பேசிஸ் எதை ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா சப்பேசிஸ் இந்த எஸ்ங்கிற சப்பேசிஸ் இதோ இங்க நான் சர்க்கிள் பண்ற இந்த சப்பேசிஸ் ஜெனரேட்டட் தி ப்ராடக்ட் டோபாலஜி அப்படின்னு கொடுத்துருப்போம். அப்போ ஆர் பவர் ஒமேகாங்கிற செட்டே தனியாக டிஃபைன் பண்ணணும். அந்த செட்டு கனெக்டட் எதுலன்னா ப்ராடக்ட் டோபாலஜியில் பிகாஸ் ஆஃப் கண்டிஷன் இஃப் கண்டிஷன் வந்து ஆர் கனெக்டடாக இருக்கணும். ப்ராடக்ட் டோபாலஜி டெஃபினேஷனுங்க சைடில் போட்டிருக்கோம். பாக்ஸ் டோபாலஜி டெஃபினேஷனையும் அந்த இடத்துல நம்ம சைடில் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெஃபினேஷன் நல்லா ரீட் பண்ணி பாருங்க. ஆர் பவர் ஒமேகா இஸ் லோக்கலி பாத் கனெக்டட் கீழே எழுதுங்க. ரீசன் படிச்சிங்கன்னா விஷயம் புரிஞ்சிருக்கும். என்ன போட்டிருக்காங்க? ஈச் ஆஃப் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எலமெண்ட் இஸ் பாத் கனெக்டட். அப்போ இந்த பேசிஸ் எலமெண்ட்டுங்கிறது என்னது அப்படின்னு தெரியணும். அந்த பேசிஸ் எலமெண்ட் அப்படிங்கிறது தான் இதோ இங்க போட்டிருக்கிற ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய இந்த பேசிஸ் எலமெண்ட் எஸ் பீட்டாங்கிறதுல இருந்து எஸ்ங்கிற பேசிஸ் எலமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சோம்னா இந்த சப்பேசிஸ்ல இந்த பேசிஸ் எலமெண்ட் ஜென்ரேட்டட் பை ப்ராடக்ட் டோபாலஜி கொடுத்துரும். அப்போ ப்ராடக்ட் டோபாலஜியில் ஆர் பவர் ஒமேகா கனெக்டடாக இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ லோக்கலி பாத் கனெக்டடாகவும் இருக்கும். அதுக்கான ரீசன் இவ்வளவு சொல்ற ரீசனை தான் இங்க சுருக்குமா ஈச் ஆஃப் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எலமெண்ட்ஸ் இஸ் பாத் கனெக்டட் ஸோ தட் ஆர் பவர் ஒமேகா இஸ் லோக்கலி பாத் கனெக்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு 2 இடம் ஐடியா வந்துருச்சுங்க. R power omega is connected in a product topology if R is connected. R power omega is not connected in a box topology. So அதை வச்சுக்கிட்டு இந்த path connected definition locally path connectedல R power omegaவுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு தியரம் இருக்கு, படிச்சு பாருங்க. இந்த தியரம் a space X is locally connected if and only if a space X is locally connected if and only if for every open set U of X each component of U is an open in X அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டெஃபினேஷன்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸுங்கிறது லோக்கலி கனெக்டடா இருக்குது. எக்ஸுங்கிறது என்னவா கொடுத்துருக்காங்கன்னா லோக்கலி கனெக்டடா கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் என்ன ப்ரூவ் பண்ணா எவ்ரி ஓப்பன் செட் U of X and each component U of S is open in X அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸுங்கிறது லோக்கலி கனெக்டடா இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம லோக்கலி கனெக்டட் டெஃபினேஷன் கிட்ட போயிட்டு வாங்க. லோக்கலி கனெக்டட் வேணும்னா லோக்கலி கனெக்டட் அட் எ பாயிண்ட் வேணும். லோக்கலி கனெக்டட் அட் எ பாயிண்ட் வேணும். அப்போ லோக்கலி கனெக்டட் அட் எ பாயிண்ட்கான டெஃபினேஷன் என்ன சொல்லுது? ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸுங்கிறது ஒரு ஸ்பேஸ் இஸ் லோக்கலி கனெக்டட் அட் எ பாயிண்ட் இன் எக்ஸ். அப்போ இதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் யூ எடுக்கணும். ஸோ யூ எடுத்துட்டோம்னா இதில் ஒரு கனெக்டட் செட் இருக்கணும். ஒரு கனெக்டட் செட் இருக்கணும். வி அப்படிங்கிறது ஒரு கனெக்டட் நெய்பர்ஹுட் இருக்கணும். கண்டெயின் இன் யூவா இருக்கணும். கனெக்டட் நெய்பர்ஹுட் வி இன் எக்ஸல் எடுத்தீங்கன்னா அது கண்டெயின் யூவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த நெய்பர்ஹுட் எல்லாம் எதை சார் கொடுக்கும் அப்படின்னா யூ அப்படிங்கிற நெய்பர்ஹுட் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அது ஓப்பன் செட்டை கொடுக்கும். அதுதான் அங்கே வச்சிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸிஸ் லோக்கலி கனெக்டாக இருக்கு அப்படின்னா இந்த நெய்பர்ஹுட் எல்லாம் எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஓப்பன் செட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ஓப்பன் செட்டை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதனுடைய காம்பனண்ட் எல்லாமே எக்ஸுங்கிற ஸ்பேஸுக்கு ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கமாக அதெல்லாம் நாங்கள் ஏன் வேற நொட்டேஷன் போடாமல் யூங்கிற நொட்டேஷன் போட்டோம் அப்படின்னா யூ நெய்பர்ஹுட் ஏன் யூவை யூஸ் பண்ணால் அது நம்ம யூங்கிற சிம்பிள் வந்துச்சுன்னா நம்ம ஓப்பனுங்கிறத டோபாலஜியில் ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லைங்க ஏ அப்படின்னு போட்டு அதில் பிங்கிற ஒரு நெய்பர்ஹுட் வேணுங்கிற மாதிரி போட்டிருந்தா மறுபடியும்
இந்த ஓப்பன் க்ளோஸ் கொஞ்சம் சிம்பாலிக்கலாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் யூ போட்டதோட நோக்கம் அந்த நெய்பர்ஹுட் யூ அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பனில் செட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்கள். இதுவும் நெக்ஸ்ட் தியரமும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டியது தான். நம்ம படித்த ஆர்டரை எடுத்துக்கிட்டாவே அது புரிஞ்சிடும். இஃப் எக்ஸ் இஸ் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், ஈச் பாத் காம்பனண்ட் ஆஃப் எக்ஸ் லைஸ் இன் த காம்பனண்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம எதில் வந்தோம்னா பாத் காம்பனண்ட்டுங்கிறது தான் டாப் மோஸ்ட் கண்டிஷன். அப்போ பாத் காம்பனண்ட் தான் டாப் மோஸ்ட் கண்டிஷன், காம்பனண்ட்டுங்கிறது செகண்ட் கண்டிஷனாக வச்சிடணும். நம்ம பார்த்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா காம்பனண்ட்டாக பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத் காம்பனண்ட்டை பற்றி பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஈஸியாக ஐடியா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டை பார்த்தோம். காம்பனண்ட்டில் என்ன சொல்லியிருந்தோம், எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கணும். அந்த ரிலேஷனில் வந்து கேபிட்டல் எக்ஸுங்கிறது ஒரு கனெக்டட் சப்செஸாக இருக்கணும். அதில் ஸ்மால் எக்ஸ் ஒய் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன போட்டுருந்தா ஈக்குவலன்ஸ் கிளாஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ யூனியன் பண்ண ஹோல் செட்டுக்கு வரணும், மியூச்சுவலி டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னது காம்பனண்ட்ஸுக்கு. பாத்து காம்பனண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா அந்த ரெண்டுத்துக்கும் ஒரு பாத்தை நம்மளால போட முடியும் அப்படிங்கிறத காட்டியிருந்தோம். அப்போ பாத் காம்பனண்ட்னே சொல்லிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா இருக்கும் அப்படின்னா லைஸ் இன் காம்பனண்ட்டாக இருக்கும். இதோட முடிஞ்சு போச்சு. எக்ஸ் இஸ் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், ஈச் பாத் காம்பனண்ட் இஸ் காம்பனண்ட். அடுத்த ஒரு இன்னொரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் உள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோக்கலி பாத் கனெக்டடாக இருந்தது அப்படின்னா, லோக்கலி பாத் கனெக்டட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாத்துங்கிறத பாருங்க, முதல் டெஃபினேஷனே காம்பனன்ட்ஸ், அதை வச்சு பாத் காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட் எங்கே போனோம்னா லோக்கலி கனெக்டட் அட் ஏ பாயிண்ட், அதுக்கப்புறம் லோக்கலி பாத் கனெக்டட் அட் ஏ பாயிண்ட் அப்படின்னு போனோம். ஸோ இப்போ லோக்கலி பாத் கனெக்டடுங்கிறது எல்லாத்த விட டாப் மோஸ்ட் கடைசியாக பார்த்த செட்டு இதுதான். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது லோக்கலி பாத் கனெக்டட். இதில் ஒன்று உள்ள யூஸ் பண்ணிட்டே போகிறாங்க. அப்போ லோக்கலி பாத் கனெக்ட் ரிவர்ஸில் போவாங்க. நம்ம இந்த 6 செட்டு படிக்க சொன்னல, கடைசி செட்டு லாஸ்ட்டாக போட்டது லோக்கலி பாத் கனெக்டட். அதுக்கு மேலே இருக்கிறது லோக்கலி பாத் கனெக்டட் அட் ஏ பாயிண்ட். அதுக்கு மேலே லோக்கலி கனெக்டட் பார்த்தோம். அதுக்கப்புறம் லோக்கலி கனெக்டட் அட் ஏ பாயிண்ட் அப்படின்னு போனோம். அப்போ லோக்கலி பாத் கனெக்டட்னு சொல்லிட்டீங்கன்னா காம்பனன்ட்ஸும் பாத் காம்பனன்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தியரத்தோட ஸ்டேட். ஸோ இதுக்குள்ள 2 முக்கியமான ரிசல்ட்டை வச்சுருக்காங்க. எக்ஸ் இஸ் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா பாத் காம்பனண்ட்டே சொல்லிட்டிங்கன்னா காம்பனண்ட் உள்ளே வந்துடும். லோக்கலி பாத் கனெக்டட்னு சொல்லிட்டிங்கன்னா காம்பனண்ட்டும் பாத் காம்பனண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி படிக்கிற போது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்காங்க. பாத் காம்பனண்ட்னு சொல்லிட்டிங்கன்னா காம்பனண்ட்டு உள்ளே வந்துருச்சுங்க. அதே மாதிரி லோக்கலி பாத் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா காம்பனண்ட்டும் பாத் காம்பனண்ட்டும் சேம் வேல்யூவாக இருக்கும். ரைட்டுங்களா? காம்பனண்ட்டும் பாத் காம்பனண்ட்ஸும் சேம் வேல்யூவை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த தியரத்துடைய ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் தான். எக்ஸ் இஸ் லோக்கலி கனெக்டட் அப்படின்னு சொன்னால், எக்ஸ் இஸ் லோக்கலி கனெக்டட் அப்படின்னு சொன்னாங்களன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா தென் ஈச் ஆஃப் காம்பனண்ட் சி ஆஃப் எக்ஸ் இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த தியரத்தை பொறுத்தவரை நமக்கு ரிப்பீட்டட் தான். மேலே அந்த தியரம் போயிருக்கு பாருங்க. ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் லோக்கலி கனெக்டட்னு சொன்னால் எவ்ரி ஓப்பன் செட் யூ ஆஃப் ஈச் காம்பனண்ட் ஆஃப் இஸ் ஓப்பன் இன் எக்ஸ். நாங்கள் சொன்னல யூங்கிற நெய்பர்ஹுட்டை வந்து போட்டிருக்க ரீசன். இந்த தியரமும் இப்போ போட்டிருக்கிறதும் சேம் தான், ரிப்பீட்டட்னே போட்டுக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இஃப் எக்ஸ் இஸ் லோக்கலி கனெக்டட் தென் ஈச் காம்பனண்ட் சி ஆஃப் எக்ஸ் இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸ் இஸ் லோக்கலி பாத் கனெக்டட், if x is locally path connected then each path components p of x is open. ஸோ இது எல்லாமே மேலே வந்த அதே திறந்தாங்க. பாத் காம்பனண்ட் வந்தாவே இங்கே நமக்கு எக்காரணத்தை கொண்டும் க்ளோஸ்னு வரப்போகிறதில்ல. க்ளோஸ்டு வருதுன்னா இதுக்கு மேலே வரக்கூடிய காம்பேக்ட் ஸ்பேஸில் அவுட்ரா ஸ்பேஸில் தான் அந்த க்ளோஸ்ங்கிற கான்செப்ட் வரும். அதனால் அந்த ஐடியா மட்டுமாவது நீங்கள் வச்சுக்காங்க. காம்பேக்ட் தாண்டி வரும்போது கண்டிப்பாக இது கீழே டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் க்ளோஸ்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அவுட்ராப்லையும் நம்ம க்ளோஸ்டை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ க்ளோஸ்னு வரும்போது க்ளோசருங்கிற கான்செப்ட் நான் வச்சுக்கேன். ஏ க்ளோசர் யூஸ் பண்ணிங்களன்னா ஏ க்ளோசருக்கு ஃபார்முலாவே ஏ யூனியன் ஏ டிரைவ்டு செட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக க்ளோஸ்டு, அவுட்ரா ஸ்பேஸு, காம்பேக்டு இது எல்லாத்துலேயும் இந்த க்ளோஸ்டுங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தியிருப்போம் அப்படிங்கிறத இன்டர்ன் நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நமக்கு ஒரு பெரும் பகுதியை நிறைவு பண்ணியிருக்கிறோம் இந்த 6 செட்டு. ஸோ இதுக்கு மேலே வரக்கூடியது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ரியல் கூடயும் அல்ஜிப்ரா கூடயும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்.
காம்பேக்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற டெஃபினேஷன் போக போகிறோம். காம்பேக்ட் ஸ்பேஸ் டெஃபினேஷன் போகிறதுக்கு முன்னாடி அந்த கவர் எக்ஸ்னா என்ன, கவரிங் எக்ஸ்னா என்ன, ரெண்டும் ஒன்று தான். கவர் எக்ஸ் ஆர் கவரிங் ஆஃப் எக்ஸ், அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் பகுதிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டெஃபினேஷன், வாட் இஸ் கவர் எக்ஸ் ஆர் கவரிங் ஆஃப் எக்ஸ். நான் இங்கே இருக்கிறத அப்புறம் ரீட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு சைடில் இதெல்லாம் கொஞ்சம் பாயிண்ட்டை ரீகலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கவர். கவர் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, ஆர் கவரிங் ஆஃப் எக்ஸ், இது ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். கவர் ஆஃப் எக்ஸ் ஆர் கவரிங் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எக்ஸுங்கிற ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸுங்கிற ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு, எக்ஸுங்கிறது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். இதில் ஸ்கிரிப்ட் ஏ சில புக்கில் இப்படி இருக்கும், சில புக்கில் ஸ்கிரிப்ட் ஏ இப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க. கேபிட்டல் இந்த ஏ சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி இந்த சிம்பிள் போட்டு மெட்டீரியல் எழுதியிருக்கிறோம், அதனால் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்போ இந்த ஸ்கிரிப்ட் ஏங்கிற கலெக்ஷன் எடுத்துக்கிறோம். எ கலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஏ ஆஃப் எ சப்செட் ஆஃப் எ ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ இதை நிறைய எடுத்துக்கிறோம், ரைட்டுங்களா. இஸ் செட் டு பி கவர் ஆஃப் எக்ஸ். இந்த ஏங்கிற கலெக்ஷன் என்னவா இருக்கும்னா கவர் ஆஃப் எக்ஸா இருக்கணும் அப்படின்னா, ஆர் கவரிங் ஆஃப் எக்ஸா இருக்கணும்னா, ஸ்கிரிப்ட் ஏ இஸ் ஏ கவரிங் ஆஃப் எக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, யூனியன் ஆஃப் ஆல் எலமெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஏ. ஸோ இதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு, இது எல்லாமே எலமெண்ட்ஸ், ஸ்கிரிப்ட் ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். நான் இப்படி வச்சுக்கிறேன், A1, A2, A3. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ ஸ்கிரிப்ட் ஏவில் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்னா, A1, A2, A3, இது போல எண்ணற்ற எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த உள்ள இருக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்து வச்சுக்காங்க, எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட் எல்லாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, யூனியன் பண்றோம். A1 யூனியன், A2 யூனியன், A3 யூனியன், எக்ஸெட்ரா. யூனியன் பண்ணீங்களன்னா அது இந்த ஹோல் ஸ்பேஸ் எக்ஸுக்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த ஹோல் ஸ்பேஸ் எக்ஸுக்கு ஈக்குவல் இருக்கிறதா இருந்ததுன்னா அதை நாம கவர் ஆஃப் எக்ஸ், அதுக்கு பேர் தான் கவர் ஆஃப் எக்ஸ் ஆர் கவரிங் ஆஃப் எக்ஸ். அண்டர்ஸ்டாண்டா பாருங்க, முதல் டெஃபினேஷன் அதான் போட்டிருப்போம். A collection script A of subset of a space X is said to be cover of X or covering of X if the union of elements of script A is equal to the capital X. ரைட்டுங்களா, தட் இஸ் யூனியன் பண்றோம். ஸ்கிரிப்ட் ஏவில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து யூனியன் பண்றோம். தட் இஸ் I is equal to 1ல ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் யூனியன் பண்ணீங்கன்னா ஹோல் செட் எக்ஸுக்கு ஈக்குவலாக வந்தது அப்படின்னு சொன்னாவே அதை கவர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். உள்ள இருக்கிறது எல்லாமே எலமெண்ட்டுங்க. இதுக்கு அடுத்து ஒரு டெஃபினேஷன் வச்சிருப்பாங்க, ஓப்பன் கவரிங் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன போட்டிருக்குங்கன்னா, ஓப்பன் கவரிங் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓப்பன் கவரிங் ஆஃப் எக்ஸ், இந்த டெஃபினேஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். மறுபடியும் என்ன எடுக்கிறோம், ஒரு எக்ஸுங்கிற ஒரு ஸ்பேஸ் எடுக்கிறோம். let x be a space, ரைட்டுங்களா. இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் ஏ அப்படின்னாவே நமக்கு தெரியும் இது ஒரு கலெக்ஷன். அப்போ இந்த ஸ்கிரிப்ட் ஏவை நான் ஓப்பன் கவரிங் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஓப்பன் கவரிங் ஆஃப் எக்ஸ்ன்னு முன்ன வந்து கவரிங் மட்டும் யூஸ் பண்ணோம். இப்போ அடிஷ்னலாக ஓப்பன் கவரிங்ன்ற வார்த்தையை சேர்த்துருக்கிறோம். ஓப்பன் கவரிங் ஆஃப் எக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் சப்செட்டா இருக்கணும். இங்க நான் நிறைய எலமெண்ட் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி எலமெண்ட். அப்ப இந்த என்ன சொல்றாங்க பாருங்க, இஃப் இட்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ஓப்பன் சப்செட் ஆஃப் எக்ஸ், the elements are open subset of x. ஸோ அந்த எலமெண்ட் எல்லாம் என்னவா இருக்குன்னா ஓப்பன் சப்செட்டா இருக்கணும். அப்போ எல்லா ஸ்கிரிப்ட் ஏஐயும் ஓப்பன் சப்செட்டா இருக்கணும், ஓப்பன் சப்செட்டா இருக்கணும். முன்ன வந்து ஸ்கிரிப்ட் ஏ எல்லாம் எலமெண்டா இருக்கணும், இப்போ அந்த ஸ்கிரிப்ட் ஏ எல்லாம் சப்செட்டா இருக்கணும். எதுக்குன்னா எக்ஸுக்கு. அப்போ முன்ன போட்ட இதை ஐடியா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அது எலமெண்ட். இங்க கவரிங் ஓப்பன் கவரிங் வரும்போது ஆல் இங்க சொல்லக்கூடிய அந்த A1, A2, A3, ஸ்கிரிப்ட் A4 எக்ஸெட்ரா இது எல்லாமே என்ன அப்படின்னா ஓப்பன் செட்டா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம ஓப்பன் கவரிங்னு சொல்றோம். எலமெண்டா இருந்தது அப்படின்னு சொன்னா அது என்ன இருந்தது நம்ம ஏற்கனவே சொல்றோம், எலமெண்ட் வர்றது எல்லாமே கவரிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த டெஃபினேஷன் பார்த்துட்டு மூணாவதா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, நமக்கு தேவையான
காம்பேக்ட்ங்கிற டெஃபினேஷனுக்கு போயிருக்காங்க. இதுதான் நமக்கு மெயின் டாபிக்ல இருக்கக்கூடியது காம்பேக்ட். இப்போ காம்பேக்ட் டெஃபினேஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரியல்ல பார்த்துருப்போம். க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் வந்தாவே நம்ம காம்பேக்ட்னு சொல்லியிருப்போம். ஸோ ஒரு க்ளோஸ் இன்டர்வல் கண்ணுக்கு பிடிச்சாவே நம்ம அதை காம்பேக்ட்னு சொல்லி முடிச்சிருப்போம். இந்த க்ளோஸ் இன்டர்வல்ல எப்பவுமே ஓப்பன் இன்டர்வலை கன்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓப்பன் இன்டர்வலை க்ளோஸ் இன்டர்வலை கன்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதை மைண்டில் வச்சுக்காங்க. இப்போ காம்பேக்ட் டெஃபினேஷனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் எடுத்திருக்காங்க. காம்பேக்ட் டெஃபினேஷன் பாருங்க. எக்ஸுங்கிறது ஒரு ஸ்பேஸ். எக்ஸ் இஸ் ஏ ஸ்பேஸ். ஸோ இதில் எனக்கு நிறைய அந்த ஸ்கிரிப்ட் ஏவோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் ஸ்கிரிப்ட் ஏவில் இருக்கக்கூடிய எண்ணற்ற கலெக்ஷன் ரைட்டுங்களா. அப்போ நம்ம ஸ்கிரிப்ட் ஏ அதை எடுத்துக்கிறோம். அப்போ இதில் ஸ்கிரிப்ட் ஏல என்ன இருக்கும்? A1, A2, A3, A4, ஸ்கிரிப்ட் A5, ஸ்கிரிப்ட் இப்படி நிறைய போயிட்டே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரையும் உள்ள நிறைய இருக்கு. அப்போ a space X is said to be compact if every open covering. அப்போ இந்த A1 every open covering டெஃபினேஷன்ல என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. every open covering அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் கவரிங்னு வந்துட்டாவே இதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே என்னவா இருக்கணும் அப்படின்னா ஓப்பன் சப்செட்டாக இருக்கணும், எலமெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்ஃபைனைட் டைம்ஸ் இருக்கு பாருங்க, இதில் நான் ஒரு ஃபைனைட் கலெக்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஆல்பா 1ல ஆரம்பிச்சு ஆல்பா இன்ஃபினிட்டி வரைக்கும் நிறைய இருக்கு. இதில் நான் ஏதாவது பாருங்க ஒரு குறிப்பிட்டதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கிரீனுக்குள்ள இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் எனக்கு ஃபைனைட் தான் இருக்குது. அப்போ இது இந்த ஃபைனைட் சப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். இந்த ஃபைனைட் சப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் யூனியன் பண்ணணும்னா எனக்கு அது வந்து கவர் எக்ஸை கொடுக்கணும். அப்படி இருக்கு என்ன அர்த்தம்? இதில் நான் ஆல்பா அதாவது ஸ்கிரிப்ட் A1, ஸ்கிரிப்ட் A2, ஸ்கிரிப்ட் A3 இந்த மாதிரி ஒரு ஃபைனைட் அளவு எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஸ்கிரிப்ட் AN. இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணுறேன். ஆல்பா ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n. இந்த எண்ணுங்கிற இடத்துல என்ன யூஸ் பண்ண பாருங்க, இன்ஃபினிட்டின்னு யூஸ் பண்ணேன். எங்கே போட்டுன்னு பாருங்க, இங்கே ஒரு இடத்துல போட்டு காட்டினேன். இந்த இடத்துல இன்ஃபினிட்டி அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே நிறைய இருக்குங்க. இங்கே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்ஃபைனைட் டைம்ல இருக்கிறதுல ஃபைனைட் மட்டும் எடுத்திருக்கேன். அப்போ பண்ணீங்கன்னா அது கவர் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். அந்த ஹோல் செட்டு எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் நாம் எடுத்துக்கிட்ட அந்த ஸ்பேஸை காம்பேக்ட் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸுக்கு பேர் எக்ஸுக்கு பேர் காம்பேக்ட் அப்படின்னு பேர். அதாவது a space x is said to be compact if every open covering of script A of x contain a finite subcollection. contain a இந்த இடத்துக்கு என்ன என்னக்கு பேருங்க, finite subcollection. finite subcollection that also cover of x. cover x அப்படின்னு சொன்னா அந்த ஃபைனைட்டை யூனியன் பண்ணா ஹோல் செட் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் காம்பேக்ட் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இவ்வளோதாங்க காம்பேக்ட் டெஃபினேஷனுக்குள்ளே போகணுன்றதுக்கான ஐடியா. காம்பேக்டு, ஓப்பன் கவரிங், கவரிங். இப்போ நீங்கள் மெட்டீரியல் இருக்கிற ரீட் பண்ணிங்கன்னா அந்த ஐடியா அப்படியே இருக்கும் பாருங்க. A collection script A is a subset of X is said to be the cover of X or covering of X. The union of all the element, keyword என்னது, element of script A is equal to the capital X. அர்த்தமாச்சா பாருங்க, யூனியன் பண்றோம். ஸோ யூனியன் பண்ணும்போது அந்த ஆல்பா ஸ்கிரிப்ட் ஏயில் இருக்கிறது எல்லாமே ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to infinity எக்ஸுக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கவர். ஓப்பன் கவரிங் பாருங்க, ஸ்கிரிப்ட் ஏ இஸ் கால்டு ஓப்பன் கவரிங் இஃப் இட்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ஓப்பன் சப்செட். அடுத்து காம்பேக்ட் படிச்சு பாருங்க. ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி காம்பேக்ட் இஃப் எவ்ரி ஓப்பன் கவரிங், ஓப்பன் கவரிங்னா ஓப்பன் சப்செட் வந்துடணும். எவ்ரி ஓப்பன் கவரிங் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஏ ஆஃப் எக்ஸ் கண்டெய்ன்ஸ் finite subs collection also cover of x. That means union of I varies from 1 to n finite script ai cover of x equal to x. இப்படி வந்தது அப்படின்னா which is x is compact. இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ இன்னொரு ஐடியா நம்ம ரியலில் படிச்சது க்ளோஸ்ட் இன்டர்வல், க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் வரும்போது நம்ம காம்பேக்ட்னு ஒன்று படிச்சிருந்தோம். சில நேரத்தில் முடியாத போது இந்த ஐடியாவை அப்ளை பண்ணியும் ஆன்சர் கொண்டு வர முடியுதான்னு பாருங்க.
அதிகமாக யோசிக்காமல் ரொம்ப யோசிச்சோம்னா அதுக்கப்புறம் இருக்கிற அப்பர் போன் ப்ராப்பர்ட்டி, லோயர் போன் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் பாக்ஸ் டோப்பாலி அந்த மாதிரி உள்ளே போய் வரும்போது சில சிக்கலை சந்திக்கிற மாதிரி வரும். டக்குன்னு க்ளோஸ்டு, அவ்வளோதான். அப்படி யோசனை பண்ணிட்டு வந்துருங்க. க்ளோஸ்டுக்குள்ளே ஒரு ஓப்பன் கன்சிடர் பண்ணிடலாம். ஓப்பனில் க்ளோஸ் வந்து சிக்கல். நம்ம லிமிட் பாயிண்ட் எடுத்தால் தான் அதுக்கு க்ளோஸ் இன்டர்வலாக மாறும். ரைட், இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை கவனிச்சுட்டு வாங்க. த ரியல் லைன் ஆர் இஸ் நாட் காம்பேக்ட். முதல் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? ரியல் லைன் ஆர் இஸ் நாட் காம்பேக்ட் ஃபார் த கவரிங் ஆஃப் ஆர் பை த ஓப்பன் இன்டர்வல் ஸ்கிரிப்ட் ஏ. இப்போ ரியல் லைன் கொடுத்துருக்காங்க, நம்மளும் போட்டுக்கலாம். ரியல் லைன்ங்கிறது இதானே, மைனஸ் இன்ஃபினிட்டியில் ஆரம்பித்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் ரியல் லைன். இதில் இந்த ஸ்கிரிப்ட் ஏங்கிறத அவங்களே டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்கிரிப்ட் ஏங்கிறது ஒரு ஓப்பன் இன்டர்வலாக இருக்கும். என் கமா என் ப்ளஸ் 2ன்னு சொல்லிட்டாங்க. சச் தட் என் இஸ் பிலாங்ஸ் டு ஜட்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜட்டில் என்னவெல்லாம் இருக்கலாம்? ஜட்டில் பொறுத்தவரையில் 0 இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கும், எக்ஸட்ரான்னு இருக்கும். ரைட், இப்போ நான் வந்து பாசிட்டிவ் இன்டீஜருக்கு மட்டும் போடுறேன். நெகட்டிவும் உண்டுங்க இதில். பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் நெகட்டிவ் போடக்கூடாதுன்னு நான் யாருமே சொல்லலை. இப்போ எண்ணுக்கு பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4. சப்போஸ்ங்க நான் 1ன்னு கொடுக்குறோம். 1 கொடுத்தா என்ன இன்டர்வல் முதல்ல வரும் பாருங்க. எண்ணுக்கு 1 கொடுத்தீங்கன்னா 1,3ன்னு வரும். 2 கொடுத்தீங்கன்னா 2,4 வரும். 3 கொடுத்தீங்கன்னா 3 + 2, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 2 போடும்போது 4 வருது. 3 யூஸ் பண்ணிங்கன்னா 3 + 2 5 வந்துடுது. 5 யூஸ் பண்ணால் 6 வருது. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சார், இது ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் எடுத்துருக்கேன். இதே மாதிரி நெகட்டிவ் கூட நீங்கள் எடுக்கலாம். -1 கொடுத்தீங்கன்னா இங்கே +1ன்னு வரும். -2 கொடுத்தீங்கன்னா 0ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி வரும். அந்த பாசிட்டிவ் மட்டும் எடுத்து இந்த ரியல் லைனில் போட்டு பார்க்குறேன். அப்படியே கவனிங்க. 1 இங்கே இருக்கும், 3 இங்கே இருக்குது. இப்போ இது 1, இது 3 ஓப்பன் இன்டர்வல். அடுத்து 2 4 2 உள்ளே வந்துருச்சுங்க. 2 4 போட்டேன். அடுத்து 3 3 5 ரைட்டுங்களா? அடுத்தது 5 6. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இன்டர்வல் இப்படி இது ஓப்பன் இன்டர்வலாக போயிட்டே இருக்கு. அப்போ ஓப்பன் இன்டர்வல் இன்னும் நான் இந்த பாசிட்டிவ் டேர்ம் மட்டுமே போட்டேன். அதுவே அதுக்குள்ள உள்ளதான் வருதுங்க. ஸோ இதை எப்பவுமே என்னால் ஒரு ஃபைனைட் கலெக்ஷனால இந்த ரியல் ஆரை என்னால் சுருக்க முடியாது. ஸோ இதில் இந்த யூனியன் ஆஃப் இதெல்லாம் ஓப்பன் இன்டர்வல் தான். இங்கே இருக்கிற எல்லாமே ஓப்பன் இன்டர்வல் தான். இது எனக்கு போயிட்டே தான் இருக்குதுங்க. என் கொடுக்க பாசிட்டிவ் நம்பர்லையும் போயிட்டே இருக்கு, இந்த பக்கம் போகுது. ஸோ என்னால் இதை ஒரு ஃபைனைட் சப் கலெக்ஷனுக்கு பண்ண முடியல. காம்பேக்ட் டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. காம்பேக்ட் டெஃபினேஷன் எங்கே போயிடுச்சுங்க? ஃபைனைட் சப் கலெக்ஷன் ஆஃப் கவர் ஆஃப் எக்ஸ். அப்போ கவர் ஆஃப் எக்ஸ் ஃபைனைட் சப் கலெக்ஷன். ஓப்பன் கவரிங்னாவே ஓப்பன் செட்டாக இருக்கணும். இது ஓப்பன் செட்டு தான். ஆனால் என்னால் ஃபைனைட் கவர் பண்ண முடியல. இந்த ஓப்பன் இன்டர்வலில் ஃபைனைட் கவரை வச்சு 6 கவர் பண்ண முடியல என்னால். இன்னும் அது இன்ஃபைனைட் வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் த ரியல் லைன் ஆர் இஸ் நாட் காம்பேக்ட் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நோ ஃபைனைட் சப் கலெக்ஷன். இதில் வந்து ஃபைனைட் சப் கலெக்ஷன் இல்லை. தேர் இஸ் நோ ஃபைனைட் சப் கலெக்ஷன். தேர் இஸ் நோ ஃபைனைட் சப் கலெக்ஷன். ஸோ அதனால் ஆர் அப்படிங்கிறது நாட் ஏ காம்பேக்ட். அடுத்த இது பார்த்து வச்சுக்காங்க. இங்கே என்ன போட்டு எனி ஸ்பேஸ் எக்ஸ் கண்டெய்னிங். அடுத்த எக்ஸாம்பிள். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. எனி ஸ்பேஸ் எக்ஸ் கண்டெய்னிங் ஒன்லி ஃபைனைட்லி மெனி பாயிண்ட். ஸோ நம்ம இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஃபைனைட்லி மெனி பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்போ எனி ஸ்பேஸ் எக்ஸ் கண்டெய்னிங் ஒன்லி ஃபைனைட் நம்பர் ஆஃப் மெனி பாயிண்ட்ஸ். ஃபைனைட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க. நெசசரிலியே காம்பேக்ட். எப்போ அப்படின்னா அதில் ஓப்பன் கவரிங் இருந்தால். ரைட்டுங்களா? ஸோ இந்த டெஃபினேஷன் பார்த்தாவே புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனைட் கலெக்ஷனில் என்னால் அந்த ஓப்பன் கவரிங்கில் அந்த செட்டப்லாம் சுருக்க முடிஞ்சுது அப்படின்னா நம்ம காம்பேக்டை பற்றி பேசிடலாம். ஸோ எப்போ காம்பேக்டாக இருக்கும் அப்படின்னா அந்த ஃபைனைட் கலெக்ஷனில் ஓப்பன் கவரிங் எக்ஸிஸ்ட் ஆகும்போது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள்.
எக்ஸுங்கிற செட்டில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. எக்ஸுங்கிற செட்டில் 0 ஒரு இது எடுத்திருக்காங்க. யூனியன் ஆஃப் 1/n and n is belongs to set of all the positive integer. இதை மட்டும் எடுத்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே நான் டயக்ராம் கொண்டு வரேன் பாருங்க. 0ங்கிறது இந்த இடத்துல இருக்குங்க. இது 0. ஸோ இப்போ இங்கே 1/n செட்டை மட்டும் பார்த்துடலாம். 1/n கொடுத்துருக்காங்க. இந்த என்னங்கிறது என்னன்னா z ப்ளஸில் என்ன இருக்கும்? 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும், எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ இதை நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா 1 வரும், 2 கொடுத்தீங்கன்னா 1/2 வரும், 3 கொடுத்தா 1/3, 1/4, 1/5 எக்ஸட்ரா. ஸோ 1/2ங்கிறது 0.5, 1/3ங்கிறது 0.3. ஸோ இப்போ முதல் பாருங்க, 0 நான் மார்க் பண்ணிட்டேன், 1ங்கிறதையும் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து 1/2ங்கிறது 0.5 இங்கே இருக்குங்க. இது 1/2. 1/3ங்கிறது 0.3 உள்ள இருக்குங்க. அதுக்கப்புறம் உள்ளதான் போகுது, ரைட்டுங்களா? சாரி, 0.3ங்கிறது இந்த பக்கம் வந்துடும், 0.3. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் குறைஞ்சி 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 எங்கே வரும் அப்படின்னா 0 கிட்ட தான் வரும். ஸோ அப்போ என்னால் 0க்கும் 1க்கும் இடையிலேயே இதை என்னால் சுருக்க முடியுதுங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த பக்கம் போல் இந்த பக்கம் போல் எனக்கு இந்தக்குள்ளேயே ஒரு இந்த 0 to 1ங்கிற இந்த கலெக்ஷனுக்குள்ளேயே இந்தக்குள்ளேயே என்னால் அந்த ஓப்பன் செட்டை ஃப்ரேம் பண்ணி கொடுக்க முடியுது. ஸோ அப்போ இது கண்டிப்பாக காம்பேக்டாக இருக்கும். இதனுடைய சப்ஸ்பேஸ் ஆறில் எடுத்துக்கிட்ட சப்ஸ்பேஸ், இந்த சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஆறில் எடுத்துக்கிட்ட இந்த சப்ஸ்பேஸ் எனக்கு என்னவா இருக்குன்னு பாருங்க, காம்பேக்டாக இருக்குது. இந்த சப்ஸ்பேஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? காம்பேக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுலபமான ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி கொடுத்துருந்தாவே டக்குன்னு அதை என்னால் ஒரு ஃபைனைட் கலெக்ஷனில் இந்த ஆறில் சப்ஸ்பேஸை சுருக்க முடியுது, கவர் பண்ண முடியுது. ஸோ இட் இஸ் அண்ட் காம்பேக்ட்னு சொல்லிடலாம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கு? நான் இன்டர்வல் ஆஃப் ஓப்பன் ஆஃப் க்ளோஸ்டு அடிச்சு விட்டு போயிட்டே இருந்திருங்க, நாட் காம்பேக்ட். இந்த ஓப்பன் கவரிங் ஆஃப் ஆல்பா ஸ்கிரிப்ட் ஏங்கிறது ஓப்பனில் 1/n to 1. இந்த 1/nங்கிறதா இப்போ நான் போட்டு காட்டினேன், அப்படியே குறைஞ்சி 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 0 கிட்ட வருது. அப்போ 0,1. ஸோ இங்கே நமக்கு இது ஓப்பன் கவரிங்கே இல்லை, ரைட்டுங்களா? ஸோ நாட் காம்பேக்ட். அது க்ளோஸ்ட் ரியல் கான்செப்ட் படி யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதை முடிச்சுக்கலாம். க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால பவுண்டடாக இருந்தாலும் இங்கே க்ளோஸுங்கிற கான்செப்ட் இல்லை, அதை வச்சு செய்யலாம். அப்படின்னா இந்த ஓப்பன் கவரிங் வந்து ஃபைனட்டாக என்னால் சுருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இது நாட் காம்பேக்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்த லெம்மா பாருங்க. லெட் ஒய் பி எ subspace. Let y be a subspace of x. இது ஒன்றும் கிடையாது, அதுக்குள்ளேயே எக்ஸே காம்பேக்ட்னா அதுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்பேஸ் என்னவா இருக்கும்? காம்பேக்ட் தான் இருக்கும். சின்னதாக ஒரு டயக்ராம் போட்டிங்கன்னா அது போதும். நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் புக்கில் இருக்கிற ப்ராப்பர் ப்ரூஃப் பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிரமம். யூனிவர்சிட்டி எக்ஸாம்லே நிறைய அதை அப்படியே திரும்ப திரும்ப படித்து மெமரி பண்ணி கொண்டு வந்திருப்போம். லெட் ஒய் பி ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸில் ஒய்ங்கிறது ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்திருக்காங்க. இதை ஒன்று எடுத்துக்கிறேன். ஒய்ங்கிறது ஒரு சப்ஸ்பேஸாக இருக்குது எக்ஸுங்கிற பேஸில். தென் ஒய் இஸ் காம்பேக்ட். எனக்கு இந்த இடம் காம்பேக்ட்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒய்ங்கிறது காம்பேக்ட். ஒய் இஸ் காம்பேக்ட். அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஒய்க்கு தான் என்னால் கவரிங் ஓப்பன் கவரிங் செட் பண்ண முடியும். அது ஃபைனைட் டைம் அந்த சப் கலெக்ஷன் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கவர் ஆஃப் ஒய்யாக இருக்கணும். ஸோ ஒய்யை நம்ம எக்ஸில் எடுத்தனால இட் இஸ் ஆல்சோ எக்ஸுக்கும் அது கவராக இருக்குங்கிறது தான் காட்டியிருப்பாங்க. லெட் ஒய் பி எ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் பி எ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ், தென் ஒய் இஸ் காம்பேக்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்வரி ஓப்பன் கவரிங் ஆஃப் ஒய். ஸோ இதில் இருக்கக்கூடிய இதில் நான் நிறைய அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. இது எல்லாமே ஓப்பன் சப்செட் ஆஃப் ஒய்ங்க. இதில் இருக்கக்கூடியதில் ஒரு ஃபைனைட் கலெக்ஷன்ஸை மட்டும் நான் பிக் பண்ணி யூனியன் பண்ணிட்டே வந்துடுறேன்னா எவ்வரி ஓப்பன் கவரிங் ஆஃப் ஒய் by sets of open in X contains a finite subs collection of covering of Y. Yக்கு அது கவர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத இந்த லெம்மாவில் என்ரிச் பண்ணியிருக்காங்க. இதை ரீட் பண்ணாவே மீனிங் கரெக்டாக அந்த முதல் 3 விஷயங்களை பார்த்து கவரு, ஓப்பன் கவரிங், காம்பேக்ட், அது படித்தா ஓரளவுக்கு அர்த்தமாயிடுங்க. அந்த பார்ட்டை இதில் கொடுத்துருக்காங்க.